இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மீன ராசிக்கு என்ன மாதிரியான அந்த சனி பகவான் வக்ரப்பெயர்ச்சி காலம் அவங்களுக்கு உதவியா இருக்குது? என்ன மாதிரியான ஆற்றலையும், எச்சரிக்கை உணர்வையும் தாராரு? அப்படிங்கிறத பத்தி நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்துரலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, மீனராசியை பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான கார்டும் வந்திருக்கு. ஒரு எச்சரிக்கையோட இருக்கக்கூடிய கார்டுமே வந்திருக்கு. அந்த அளவு ஒரு பேஸ்லயே வசியக்காரவங்க அப்படின்னா நம்ம மீனராசினியர்களை சொல்லலாம். தொழில்ல இவங்களுடைய வருமானம் நார்மலாக இருக்கும், எந்தவித மாற்றமே இல்லாமல். ஆனா வேலையில ரொம்பவே சூப்பர். அதாவது ஒருத்தர் இருக்காங்க, இவங்களை சுத்தி 5 கோப்பைகள். அந்த 5 கோப்பையில 3மே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கீழே விழுந்திருக்கு, 2 மட்டும் ஸ்டெடியா இருக்கு. வணக்கம், திஸ் இஸ் பாலா பிகா. உலகமெல்லாம் எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே ரசிக பெருமக்கள் அப்படின்னு சொல்லணுங்க. இங்கே ஜோதிடர் யுகம் சேனல் அத்தனை பேருக்குமே அத்தனையும் எங்களுக்கு வந்து ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க, ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, வியூவர்ஸ் மட்டும் இல்லை, நிறைய எங்களோட கமெண்ட்டை நீங்கள் சொல்லி நான் எங்களை உற்சாகப்படுத்துகிறேன். எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். நம்ம ஒரு அருமையான ஒரு ஜோதிடர் பெண்மணி அப்படின்னு சொல்லணுங்க. ஒரு பொண்ணு, அழகான ஒரு லட்சணமான ஒரு பொண்ணை தான் கேட்க போகிறோம். அவங்க வந்து பாரம்பரிய ஜோதிடர், ஜோதிட அரசி யோக பிரபா, அவங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதை விட அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், டேரட் ரீடர் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது டேரட் ரீடர் அப்படின்னா ரொம்ப பேர் அது பார்க்கறது இல்லை. அதாவது கார்டு வச்சு பார்ப்பாங்க இல்லைப்பா, கார்டு வச்சு பார்த்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப பேர் ரொம்ப கஷ்டங்க, அது படித்து அதை வந்து அழகாக சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அப்படி ஒரு அழகான ஒரு ஜோதிடரை நம்ம பார்க்க போகிறோம். நான் மட்டும் பார்த்ததில்ல, நீங்களும் பார்க்கணும். அவங்கக்கிட்ட இந்த நிறைய விஷயத்த நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பார்ப்போமா, அவங்கள சந்திப்போமா? ஜோதிடர் யுகம் நேயர்கள், அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனி பகவானுடைய வக்ர பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். சனி பகவானாலேவும் நம்ம என்ன எதுனே சிலருக்கு தெரியலைனாலும் ஒரு பயம் இருக்கும். சொச்சோ, நம்ம ஜாதகத்தில் சனி பகவான் இப்படி இருக்காரு, அப்படி இருக்காரு, இப்படிலாம் சொல்கிறாங்களே, சனினாலே நம்மளுக்கு அவ்வளோதான், சனி பிடிச்சிக்கிருச்சு, அப்படி இப்படி நிறைய பேர் பயப்படுவாங்க. இதில் வக்ரகதி அடைஞ்சிட்டாருன்னா போச்சு, நம்மளுக்கு கூட கொஞ்சம் பிரச்சனை, அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயத்தில் இருக்கிற இந்த டைமில் நான் சொல்கிறது என்னென்னா, வக்ரகதி ஆயிட்டாரும் உங்களுக்கு சில பாதிப்புகளை கொடுக்க மாட்டார். எந்தவித பாதிப்புமே இல்லாத ஒரு எச்சரிக்கை உணர்வை தான் கொடுப்பார். அதாவது ஜூலை 27 டிசம்பர் 11 வரைக்கும் அவர் வக்ரகதி ஆடார். எந்த ராசியிலனா மீனத்தில் இருக்கிற சனி பகவான் மீனத்திலேயும் வக்ரகதி ஆகிறாரு. இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா 138 நாள், சுமார் 138 நாள் வக்ரகதியிலே இருக்கார். அந்த 138 நாளும் பாதிப்பை கொடுப்பாரா? அப்புறம் நாங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு தான் 138 நாளுமே இருக்கணுமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா லக்னத்துல இருந்து, அதாவது மீனத்துல இருக்கிற சனி பகவான் நம்ம கடகத்துல யார் இருக்கா? குரு பகவான் இருக்காரு. இந்த ஜூன் 2 தானே குரு பெயர்ச்சி வந்துச்சு. அப்படிங்கும்போது கடகத்துல தானே குரு பகவான் இருக்காரு. அவருடைய நேர் பார்வையா யாரை பார்க்குறாரு? நம்ம சனி பகவானை பார்க்குறாரு. குரு பகவான் இயற்கை சுபர். அப்படி இருக்கிற பட்சத்துல நம்மளுடைய சனி பகவானை பார்க்குற பார்வையில என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்குறாரு, எல்லா வகையான நற்பலன்களை கொடுக்குறாரு. அப்படின்னா இது எப்பவுமே எங்களுக்கு 138 நாளுமே இப்படித்தான் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அதாவது 10வது மாதம் 30ஆம் தேதியிலிருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதாவது அதிசாரமாக மாறி, குரு பகவான் அதிசாரமாக மாறி சிம்ம ராசிக்கு விலகுறாரு. அந்த பார்வையை விலகுறாரு, பார்வை போகிறாரு. அப்படி இருக்கும்போது கரெக்டாக அந்த 48 நாள் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் போதும். சனி வக்ர பயிற்சியில் 138 நாளும் எச்சரிக்கை தேவையில்லை. அந்த 48 நாள் மட்டும் எச்சரிக்கையாக இருந்தாலே போதுமானது. வேற எந்தவித பாதிப்புமே ஏற்படாது. பொதுவாக இந்த சனி வக்ர பயிற்சி காலத்தில் இவர் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுப்பாரு? பொது பலன்கள் சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய நீதிமானா யாரை சொல்வோம்னா சனி பகவானை தான் சொல்லுவோம். அப்படிப்பட்ட மறைந்து போன நீதிகள் எல்லாம் வெளி உலகத்துக்கு வரப்போகுது. மறைந்து போன வழக்குகள், அதாவது ஒரு நீதியே கிடைக்காத வழக்குகளுக்கெல்லாம் நீதி கிடைக்க போகுது. ஒரு பொது சமுதாயத்தில் அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுடைய மறைத்த ஒரு பணம் விஷயமாக இருக்கட்டும், இல்லைனா எந்த வேலை விஷயத்தினாலும் சரி, அவங்க ஏதாவது ஒரு ஏமாற்றி வச்சிருக்காங்கன்னா அது வெளியில வரப்போகுது.
முக்கியமாக இந்த சாலை கட்டுமான பணி, பாலம் போடுறாங்க, இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி வாங்கி அதன் மூலமாக ஒரு ஏமாற்றம் ஏற்படுத்திட்டு இல்லை அதுக்குண்டான அமௌண்ட்டையும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஒரு சிலர் எல்லாம் நான் சாலை போட்டுட்டேன் பாலமும் கட்டிட்டேன்னு சொல்லிலாம் நிறைய விஷயம் நடந்திருக்கும். அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெளியில் வரப்போகுது. ஸோ நீதிமானான சனி பகவான் அனைத்து வகை நீதியையும் வெளியில் கொண்டு வராரு. நீதியே கிடைக்காத தோண்டு போனவங்களுக்கு அவன் தாமதமான நீதியாவது நான் உங்களுக்கு கொடுத்துருவேன்னு சொல்லி கண்டிப்பாக நீதியை வழங்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி இருக்குது. இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பிறந்ததி நேரத்தை வச்சு பார்ப்போம். சரி, புதுமையாக இந்த தடவை நம்ம டைரக்ட் ஆரோடத்தை வச்சு பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி காலத்தில் எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு, என்ன மாதிரியான எச்சரிக்கை உணர்வையும் கொடுக்குறாருன்னு சொல்லி 12 ராசிகளுக்கும் தொடர்ச்சியாக அவங்களுடைய ஒவ்வொரு ராசிகளுக்கும் பார்த்துடலாம். தொடர்ச்சியாக வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீன ராசிக்கு என்ன மாதிரியான அந்த சனி பகவான் வக்ர பயிற்சி காலம் அவங்களுக்கு உதவியாக இருக்குது, என்ன மாதிரியான ஆற்றலையும் எச்சரிக்கை உணர்வையும் தாராரு அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா மீனராசியை பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான கார்டும் வந்திருக்கு, ஒரு எச்சரிக்கையோடு இருக்கக்கூடிய கார்டுமே வந்திருக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா 8 நாணயங்கள். இவங்க எப்பேற்பட்டவங்க அப்படின்னா தன்னைத்தானே செதுக்கிற ஒரு பர்சனாக தான் இவங்க இருப்பாங்க. யாரையும் நம்ப மாட்டாங்க, அதாவது நம்பி நிறைய தோல்வியை பார்த்துட்டாங்க. இவங்களுடைய வயது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பையனாகவோ இல்லை சின்ன பொண்ணாக தான் இருப்பாங்க. ஆனால் இவங்களுடைய அனுபவம் அதிகம். ஏன்னா நிறைய ஊமுக்குத்தான் நான் வாங்கிட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அதில் நம்ம மீனராசிக்காரவங்க நிறைய பேர். ஏன்னா இவங்க அன்புக்கு மட்டுமே அடிபணிகிறவங்க, அதிகாரத்துக்கு அடிபணியவே மாட்டாங்க. நீ எவ்வளோ பெரிய ஆளானாலும் இருந்துக்கோப்பா, ஆனால் எனக்கு அதிகாரமாக பேசி தான் அந்த வேலை நடக்கணும் அப்படின்னா எனக்கு அந்த வேலையே வேண்டாம், எனக்கு அந்த ஒரு விஷயமே வேண்டான்னு சொல்லி எவ்வளோ இழப்பு இருந்தாலும் தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட இவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றம்னா தன்னுடைய சுய முயற்சியால் சொந்த முயற்சியால் முன்னேற்றம். இளைய மனசுக்காரவங்க இவங்க ஈஸியாக எல்லோரையும் நம்பிடுவாங்க, அதே மாதிரி எல்லோருக்கும் உதவி பண்ணுவாங்க, ஈஸியாக எல்லோரும் இவங்களை ஏமாற்றவும் செஞ்சுட்டாங்க. அப்படிப்பட்ட இவங்களுடைய வேலை தொழிலில் கரெக்டாக இருப்பாங்க, நிர்வாகத்திறன் இவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு சிலர்லாம் அதிகாரம் பண்ணி வேலை வாங்குவாங்க, ஆனால் இவங்க எப்பேற்பட்டவங்க தெரியுமா, அன்பு மூலமாக வேலை வாங்குவாங்க. அந்த வேலை மூலமாக அந்த அன்பு மூலமாக இவங்களுக்கு உயிர் கொடுக்குற அளவுலாம் தொழிலாளர்கள் இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க, உறவினர்கள் இருப்பாங்க. அந்த அளவு ஒரு பேஸ்லேயே வசியக்காரவங்க அப்படின்னா நம்ம மீனராசினியர்களை சொல்லலாம். அதனால் இவங்களுக்கு சூப்பராக இருக்குன்னு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு சேவகனின் வாள் வந்திருக்கு. இந்த வாள் பார்த்தீங்களா, அதாவது இவங்களுடைய ஒர்க்கை பிடிச்சு பண்ணுறாங்க. எப்படி இருக்காங்க சேவகன்னா, ஒருத்தர் எப்படி இருப்பாங்க, நல்லா கம்பீரமாக நிற்பாங்க, கரெக்டாக நிற்பாங்க, நிமித்திட்டு நிற்பாங்க. ஆனால் இவங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்களேன், டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு போஸில் இருக்காங்க. அப்படிங்கும்போது இவங்களுடைய வேலையை ரொம்ப ரசித்து ரொம்பவே ஆர்வமாக பண்ணுறாங்க இவங்களுடைய வேலையை. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்களுக்கு அது மூலமாக பதவி உயர்வோ இடமாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வோ கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. தொழிலில் இவங்களுடைய வருமானம் நார்மலாக இருக்கும், எந்தவித மாற்றமே இல்லாமல். ஆனால் வேலையில் ரொம்பவே சூப்பரான ஒரு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஆனால் இதில் இடிந்த கோபுரம் தலை மாற்றி வந்திருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் வேறு பெரிய அளவில் பாதிப்பு எதுவுமே கிடையாது. அதாவது சில இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சம்மந்தப்பட்ட இடத்துல தீ விபத்தோ அல்லது தீக்காயமோ ஏற்படக்கூடிய அமைப்பு இருந்து, ஆனால் யார் மூலமாக இவங்களை விட்டு விலகும் அப்படின்னா இவங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த முன்னோர்கள் வழிபாடு முன்னோர்கள் மூலமாக இவங்க அந்த கண்டத்துலேருந்து தப்பிப்பாங்க. இந்த தீ விபத்து, தீக்காயம், இல்லைனா மாடியில் அவங்க பாட்டு நடந்துக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா கீழே விழுகிற மாதிரிலாம் வரும். திடீர்னு பார்த்தா அந்த நீர்லலாம் பார்த்தீங்கன்னா கடலில் மூச்சு விட முடியாமல் போகுது, மூச்சு அடைக்கிறது, மூச்சு திணறல், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. இது எல்லாமேவும் இவங்க வீட்டில் இருக்கிற முன்னோர்கள் வழிபாடு மூலமாக தான் இவங்களுக்கு அந்த பாதிப்பு பக்கத்தில் வராமல் இருந்திருக்கும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருந்தாலும் திருமணத்திற்கு உண்டான அமைப்பு கொஞ்சம் தாமதத்தை கொடுக்குது. இவங்களுடைய திருமணம் காதல் திருமணத்துக்கு உண்டான அமைப்பு, ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை துணையை அவங்களே தேர்ந்தெடுத்துக்கிடுவாங்கிற அமைப்பு இருக்குது. சரி, இது என்ன மாதிரியான உறவு இவங்களை விட்டு விலகும் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வக்ர பயிற்சி காலத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதில் பார்த்தீங்களா, இதில் அதாவது ஒருத்தர் இருக்காங்க, இவங்களை சுற்றி 5 கோப்பைகள். அந்த 5 கோப்பையில் 3மே என்ன ஆயிடுச்சுன்னா கீழே விழுந்திருக்கு, 2 மட்டும் ஸ்டெடியாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க இருக்கிற இடத்துலேருந்து வெளியில் போகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. நான் வேறு எந்த உறவு போகுதோ இல்லையோ இவங்களுடைய குடும்பத்தில் இருந்து மீனராசினியர்கள் நீங்களேவும் நான் வெளியில் போகிறேன், இல்லை தொழிலுக்கோ வேலைக்கோ இடமாற்றம் பண்ண போகிறேன்,
எனக்கு இங்கே இருக்கிறது ரொம்ப ஏதாவது ஒரு வகையில் தடங்களை கொடுக்குது, இல்லை நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போனாலும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிரச்சனை இழுத்து கொண்டு வந்து கொடுக்குது. ஏன்னா இடிந்த கோபுரம்னு சொல்லி வரும்போது நம்ம ஒரு நீர்நிலை சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கீங்க, தீயணைப்பில் இருக்கீங்க, உங்கள் அதாவது தீ சம்மந்தப்பட்ட சமையலில் செஃப்பாக இருப்பீங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த இடத்துல ஆக்சிடென்ட்லாம் நடந்ததுக்கப்புறம் உங்களுக்கே பயமாயிரும். ஸோ அந்த இடத்துலேருந்து வெளியில் போகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய வயதான உங்கள் வீட்டில் உள்ளவங்களே வெளியில் போகிறதுக்கு உண்டான அமைப்பு. அவங்களும் ஒரு மனசு ஓரளவு சோர்ந்து போய் நான் வெளியில் போகிறேன், எனக்கு வெளியில் கொஞ்ச நாள் போய் தனியாக இருக்கணும்னு அமைப்பு இருக்குது. இல்லைன்னா எனக்கு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும், எங்கேயாவது கோவில் குளத்துக்கு போகணும், எனக்கு ஆன்மீக தேடல் போகணுன்னு ஆசையாக இருக்குது. வயதானவர்கள், அது தாய் தந்தையராக இருக்கலாம், இல்லை மாமனார் மாமியாராக இருக்கலாம், தாத்தா பாட்டியாக இருக்கலாம், அவங்க எல்லாரும் எனக்கு ஆன்மீக தேடல் போகணுன்னு ஆசையாக இருக்குது, எனக்கு ரொம்ப தூரம் எனக்கு ஆன்மீக தேடலுக்கு போகணும்னு சொல்லி அந்த பயணம் போகணுன்னு ரொம்ப ஆர்வத்தில் இருப்பாங்க. நிச்சயமாக அவங்க போகிறதுக்கு உண்டான அமைப்பு இந்த மீனராசி நேயர்களுக்கு சனி பகவான் வக்ர பெயர்ச்சி காலத்தில் ஏற்படுத்தி தராரு. என்ன மாதிரியான வழிபாடு பண்ணால் சூப்பராக இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு எப்பவுமே ஒரு காவலாக இருப்பார், எந்தவித பாதிப்புமே இல்லாமல் ஒரு நல்ல காவலராக உங்கள் கூடயே இருப்பார். ஓகேங்களா? சந்தோஷமாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து நம்ம யோக பிரபாவை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்கலாம், எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. தேங்க்யூ.